ஹாய். கடந்த 2 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால சின்ன சின்ன புழு, பூச்சி, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப அவதிப்படுறோம். ஸோ இந்த டைமில் ஒரு 2 விஷயத்த நம்ம தேடி அலைஞ்சிட்ருக்கோம். ஒன்று, மரத்தோடைய நிழல், குடிக்க தண்ணி. ஏன்னா இது 2ம் தான் வெயிலின் தாக்கத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயத்த பண்ணணும்னா நம்ம சில விஷயத்த தோண்ட வேண்டியது இருக்குது. தோண்டணும்னு சொன்னோடனே புதையல தோண்டுறதோ, கோரைகளை தோண்டுறதோ நினச்சிக்காதீங்க. பூமியை 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் தோண்டணும். அது எதுக்காகனா, ஒன்று, மரக்கன்றுகள் நடுறதுக்காகவும், மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுறதுக்காகவும் தான். சரிங்களா? ஏன்னா அடுத்த 2-3 மாதத்தில் பருவமழை ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம இப்போவே அதுக்கான பணிகளை ஆரம்பித்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மரம் நிழலை கொடுக்கும், மரம் மழையை கொடுக்கும். மழை பெய்யும் போது நிலத்துக்கு மேலே நீர், நிலம், குட்டை, கம்மா, காவா, ஆறு, டேம்னு தண்ணியை சேர்த்து வைக்க முடியும். சரிங்களா? அதிகப்படியான மழை பெய்யும்போது நிலத்துக்கு மேலே நம்ம சேர்த்து வச்சிட்ட பிறகு கடலுக்கு போய் மழைநீர் சேர்ந்து வீணாகிறதுக்கு பதிலாக மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலிமா நிலத்துக்கு கீழேயும் சேகரித்து வைக்க முடியும். சரிங்களா? ஸோ நீர் ஆதாரம் நல்லா இருக்கும்போது விவசாயிங்க பயிர்கள் நல்லா செழிப்பாக வளர்ந்து விளைச்சல் நல்லா இருக்கும். ஸோ விளைச்சல் நல்லா இருக்கும்போது மார்க்கெட்டில் டிமாண்ட் டிஃபால்ட்டாக குறையும். டிமாண்ட் குறையும் போது விலைவாசி குறையும். ஸோ விலைவாசி குறையும் போது மக்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லை லிவிங் ஸ்டைல் மாற்றுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்க அரசு அதிகாரிகள் அவர்களது கட்டுப்பாட்டுக்கு உள்ள, சரிங்களா, இருக்கிற இடத்துல மழைநீர் சேகரிப்பு தொட்டி, மரக்கன்றுகள் நடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஸோ அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக போயிட்டு மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கான்னு பார்வையிடுங்க. அப்படி இல்லைன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. சப்போஸ் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குன்னா அதை பராமரிக்கப்படுதான்னு மேற்பார்வையிடுங்க. இது மக்களும் அவங்களுடைய பொறுப்புக்காக மரக்கன்றுகள் நடுறது, மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுறதுன்னு உங்களோட பங்களிப்பை கொடுங்க. அடுத்த 2 மாதம் மழை பெய்ய இருக்க காரணத்தால் நீர்நிலைகளை தூர்வாரணும். ஏரி, குளம், குட்டை அப்படின்னு அதோட வழித்தடங்களை சுத்தப்படுத்தணும், பராமரிக்கணும். இதை மக்களும் ப்ளஸ் முக்கியமாக அரசு அதிகாரிகளும் இதை கவனத்தில் கொண்டு எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுதோ பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கான டைம் இருக்குது நமக்கு.